வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 6th யூனிட் போயம் இந்த ஹாலோ கிரவுண்ட் பார்ட் 2 நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1ல் வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் அதில் பார்த்துருவோம். கதை எப்படி தொடங்குது, ஷேக்ஸ்பியரை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ரிச்சர்டு செகண்ட் என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதில் பார்த்துருக்கோம். இப்போ இனிமேல் தான் அந்த போயத்தில் பார்க்க போகிறோம். அதில் இப்போ அடுத்து பாருங்களேன், அந்த போயத்தில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். 6th யூனிட் போயம், புக்கு பேஜ் நம்பர் 183 பார்ட் 2ல் ஹாலோ கிரவுண்ட்ங்கிறது வெற்றி கிரீடம் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஃப்ரம் எக்ஸாக்ட் ரிச்சர்டு செகண்டுடைய கதையை எப்படி தான் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு முதல்ல பாருங்களேன், இந்த லிசன் த ரீடிங் த கம்ப்ளீட் த போயம். முதல்ல வந்து நல்லா கவனிங்க அப்படிங்கிறாரு. யார் அது ஆசிரியர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். லிசன் டு ரீடிங் த போயம், தென் த ரீட் சைலண்ட்லி. நல்லா அமைதியாக வாசிங்க, அமைதியாக படிக்க கற்றுக்குங்க. அண்ட் ட்ரை டு ஆன்சர் த கொஸ்டின் பிரீஃப்லி. முயற்சி பண்ணி கண்டுபிடிங்க, எதை கொஸ்டினை கண்டுபிடிங்க, கேள்வியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேள்வியை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர், அதை ட்ரை டு ஆன்சர் கண்டுபிடிங்க. எதில் ஃப்ரம் த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்குது. யூ மே ரெஃபர் த க்ளோசரி ஈவன். க்ளோசரினாக்கா கீழே கொடுத்துருப்பாங்களா இருக்குது, பின்னாடி பிக் பேக்கில் கொடுத்துருப்பாங்களே க்ளோசரி. அட் த எண்ட் ஆஃப் த மோனோலாக் டு ஹெல்ப் யூ. ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ட் ஆஃப் த மோனோலாக்னு சொன்னாக்கா தன்னைத்தானே பற்றி பேசிக்கிறது. ஒருத்தர் வந்து பேசுகிறது தான் அந்த இடத்துல மோனோலாக், ஒருத்தர் பேசுகிறது தான் மோனோலாக். அதுவும் தன்னை தானே பேசிகிட்டே இருப்பாங்க, அதில் பேர் அந்த இடத்துல மோனோலாக் இல்லையா. அந்த மோனோலாக் தான் இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் டாக் கிரேவ். ஸோ கிரேவ்னு சொன்னோம்னாக்கா நம்ம இறந்து போன அப்படின்னு ஒரு சொல்லுவோம், கருவாடு அப்படின்னு கூட அந்த இடத்துல சொல்லுவோம். லெட்ஸ் டாக் ஆஃப் கிரேவ் அண்ட் வார்ம் ஆஃப் எபிதேட்ஸ். ஸோ இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லணும். அதாவது ரிச்சர்டு செகண்டு அவர் தன்னை பற்றி அந்த இடத்துல பேசிகிட்டே வருவார். அதில் ஒரு மோனோலாக்னு சொல்கிறது. மோனோலாக்னாக்கா ஒருத்தர் பேசிகிட்டே வர்றது அந்த இடத்துல மோனோலாக்னு நம்ம சொல்கிறோம், இல்லைன்னா தனியாக பேசிகிட்டு வர்றது இல்லை. இதில் என்ன ஒரு கதைனாக்கா, இவர் 10 வயசு இருக்கும் பொழுது அந்த அரியணையில் போய் அவங்களுக்கு வந்து இது பண்ணிடுவார், அதில் அரசாட்சி பண்ண ஆரம்பிச்சிடுவார். மக்களை பற்றி எதுவுமே கவலைப்பட மாட்டார். அதில் எல்லாமே இழப்புகள் நிறையா மக்கள் சந்திப்பாங்க. அதில் அவரோட கசின் வந்து பாயிலிங் புரோக்குன்னு ஒருத்தர் இருப்பான் அவன். ஸோ இதை நடக்கிற விஷயங்களை பூரா எல்லாத்தையும் கவனித்து வரும்பொழுது என்ன பண்ணுவான், திடீர்னு இவர் வந்து நாடு கடத்திடுவான். அதில் நாடு கடத்திடுவான்னா சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சிருவான். அதில் ஸோ இவர் சிறைச்சாலை வச்ச பிறகு இவர் என்ன பண்ணுவான், அந்த சிறைச்சாலையிலேருந்து என்ன பண்ணுவார், அதை லைட்டாக அதில் எழுத ஆரம்பிப்பார். அதில் ஸோ ஸ்டாக் கிரேவ்னாக்கா இறப்பை பற்றி அந்த இடத்துல சொல்லிடுறது, இறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு அதில் சொல்லுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வார்ம்ஸ், புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எபிடப்னு சொன்னோம்னாக்க ஸோ மெமரி ஆஃப் த டெட்டு நம்ம அதில் சொல்லுவோம். அதில் ஒரு இறப்பை பற்றி அந்த இடத்துல பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் முடிஞ்சது பிறகு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இறப்பில் வந்து கல்லறையை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து புழுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து மெமரி டெட்டை பற்றி அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. நம்ம அதுமாதிரி பேசுவோம், இனிமேல் எல்லாம் முடிஞ்சு வச்சு பாயில் புரோக் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டான், இனிமேல் பேசுகிறது எதுவுமே கிடையாது. அவள் தான் லேட்டஸ்ட் டாக் கிரேவுங்கிறாரு, பேசுவோம் அப்படி. கிரேவ்னாக்கா இறப்பை பற்றி, புழுக்களை பற்றி, இறப்புள்ள சமாதியில் புழுக்கள் நடக்கும் இல்லையா, அதை பற்றி. ஸோ மெமரி ஆஃப் த டெட்டுங்கிறான். அதில் எப்பிடாத்துனாக்கா இழந்து போன மெமரி, அதில் வந்து இறந்து போச்சு, இனிமேல் ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் இது வந்து ஒரு கவிதை உரைநடையாக அந்த இடத்துல தானே பேசுகிற மாதிரி. மேக் டஸ்ட் ஆஃப் பேப்பர். டஸ்ட்னாக்கா தூசு நம்ம சொல்கிறது. நமது உடம்பு வந்து ஒரு பேப்பர் அப்படின்னு சொல்கிறாரு. பேப்பர்னா ஒரு தூசி அப்படின்னு நம்ம உடல் வந்து தூளாக தூசாக அதெல்லாம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லுவோம். வித் ரெய்னி ஐஸ், இந்த இடத்துல நல்லா வார்த்தை கொடுத்துருப்பாங்க. வித் ரெய்னி ஐஸ்னாக்கா அவருடைய கண்களில் வந்து கண்ணீர் வந்து பெருகி வருது. அது எப்படி தெரியுமா வருது, வித் ரெய்னி ஐஸ் வித் ரைட் சாரோ. அது வந்து கண்ணீர் வந்து ஒரு எழுத்து, அந்த சோகம் வந்து ஒரு எழுத்துக்களாக அந்த இடத்துல வருது. அண்ட் போசம் ஆஃப் த எர்த். ஸோ இது வந்து இந்த சோகங்களை வந்து அந்த எர்த்துனாக்கா பூமியில் வந்து அதை எழுதுவோம் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. இவரோட சோகத்தை அப்படியே எல்லாத்தையும் கொட்டுறாரு அதில் பொறுத்த வரைக்கும். அடுத்த பாருங்களேன், ஃபஸ்ட்டு லெட்டர் ஸ்டாக்கு எதை பற்றி, இந்த இறப்பு அப்படி விஷயத்தில் இனிமேல்லாம் முடிஞ்சு போச்சு, இறப்பை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்கிறாரு. அதில் சொல்லிட்டு அடுத்து ரெண்டாவது பாருங்களேன், லெட்ஸ் சூஸ்னாக்க தேர்வு செய்கிறது. எது, எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு. ஸோ எக்ஸிக்யூட்டர்னாக்கா பாதுகாவலர் நம்ம சொல்லுவோம், கூட இருக்கிறவங்கள செயலாளர் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து அண்டு டாக் வில்ஸ்.
ஸோ நம்ம வந்து உயில பத்தி, அதாவது இவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போறத பத்தி அந்த இடத்துல சொல்றாரு. லெட் அஸ் சூஸ் எக்ஸிக்யூட்டர். நம்ம யார போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல சோகத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. எக்ஸிக்யூட்டர்னா பாதுகாப்பு அதிகாரி அல்லது செயலாளர்கள போய் பார்ப்போம். எதுக்கு? டாக் ஆஃப் ஹில்ஸ் அப்படிங்கிறார். டாக் ஆஃப் ஹில்ஸ்னாக்க அந்த உயில பத்தி அந்த இடத்துல எழுதுறதுக்கு அப்படின்னு அத பத்தி பேசுவோம். அப்படி உயில பத்தி எழுதுறத பத்தி இனிமேல் பேசுவோம். பேசுவோம் தான் சொல்றாரு. டாக் ஆஃப் ஹில்ஸ். டாக் ஆஃப் ஹில்ஸ்னாக்க அத பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அண்ட் நாட் எட். ஸோ நம்ம எத வந்து விட்டுட்டு போறோம்? ஃபார் வாட் கேன் பி பேங்க்வெத். பேங்க்வெத்ன்னு சொன்னோம்னாக்க, இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து அந்த உயில எழுதி வைக்கிறது தான் அந்த பேங்க்வெத் அப்படின்னு அர்த்தம். பீக்வாத் அப்படின்னு அர்த்தம் சொல்லுது. அதெல்லாம் பேக்வர்த் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம் அதுல. அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அந்த உயில வந்து எழுதி வச்சுட்டு போவோம். அப்ப சேவ் அவர் டிஸ்போஸ் த பாடிஸ் ஆர் த கிரவுண்ட் அப்படின்றான். ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது பாருங்களேன். எது சேமிச்சு வச்சோம்? எது அந்த அதாவது என்னுடைய பதவியிலேருந்து இறங்கி புடுங்கிட்டு போன டிஸ்போஸ்னாக்க அதாவது கொண்டு போறது ரிமூவ் பண்றது ஒன்று இருக்கு. அந்த ஃப்ரம் த கிரவுண்ட். ஸோ அதான் அந்த பதவியிலேருந்து தூக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம். சேவ் அவர் த பாடிஸ். எங்கனாக்கா பதவியிலேருந்து தூக்கப்பட்ட இந்த உடலை வந்து அதில் வந்து பாதுகாப்புமா? பாதியிலேருந்து தூக்கப்பட்ட இந்த உடல வந்து என்னைக்கு பாதுகாப்புமா? அப்படின்னா உயிரோட இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டான் இல்லையா? பாயிலிங் ப்ரோக் எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டான். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த உடல வந்து ஒரு உயில் எழுதிச்சுன்னா, எது என்ன இருக்கு எழுதி வைக்கிறதுக்கு? அப்படின்னு அதையும் அந்த இடத்துல சொல்றாரு. சொல்லிட்டு லேண்ட்ஸ் எது எது தெரியுமா அதில புடுங்கிக்கிட்டான்? என்னுடைய நிலங்கள்லாம் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? அதில புடுங்கிட்டான். சொந்த நிலங்கள். என்ன நிலங்களு? அடுத்தது மேலும் பாருங்களேன், லீவ்ஸ்னாக்கா உயிரோட இருக்கிறத. லிவ்ஸ்னாக்கா உயிரோட இருக்கத அதுங்க. அண்டு மேலும் இந்த பாய்லிங் புரோக்ஸ் இது எல்லாமே யாரோடதுனாக்க எல்லாமே பாய்லிங் புரோக்ஸோடது அப்படின்னு. பாய்லிங் புரோக் சொல்லலாம், பாய்லிங் புரோக் தான் அதில் பாய்லிங் புரோக் தான் சொல்லணும் அதில் பொறுத்த வரைக்கும். அண்ட் நத்திங் கேன் வி கேல் அவர் பட் டெத்து. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இது எல்லாமே நத்திங் கேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னது? நமக்கு சொந்தமானது எதுவுமே இல்ல. வி கேன் கால் அவர் ஓன். நம்ம சொந்தமா எதுவுமே சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒண்ணுமே எதுவுமே இல்ல. சொந்த நிலங்கள் எதுவுமே கிடையாது. பட் டெத்த தவிர வேற எதுவுமே கிடையாது. இது சொல்லி கூப்பிடுறதுக்கு எது? நம்மள்ட்ட எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. சொல்லி கூப்பிடுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு. அண்ட் தட் ஸ்மால் மாடல் ஆஃப் த பேரன். இந்த இடத்துல சொல்றாரு பாருங்களேன். டெத்து தான் நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, தட் ஸ்மால் மாடல் ஆஃப் த பேரன் எர்த் அப்படின்னு சொல்றாரு. பேரன் சொன்னோம்னாக்கா அந்த இடத்துல நான் வேற ஒரு மீனிங் சொல்ல விரும்புறேன். அதாவது இவருக்கு தேவையான ஒரு மனிதனுக்கு அ இறந்தது பிறகு ஒரு 6 அடி நிலம் தான் தேவை அப்படின்னு சொல்லும் இல்லையா? அதுபோல அந்த இடத்துல வந்து ஸ்மால் பேரன் எர்த் அத கொஞ்சம் படுத்து தூங்குறதுக்கு இறந்தது பிறகு தேவைப்படும் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல இருந்து பேரன் எர்த் 6 அடி நிலம் தான் தேவை அப்படிங்கிற மாரி ரொம்ப வருத்தத்துல, வேதனையில அந்த இடத்துல இருந்து அந்த வார்த்தைய சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அதோட சேர்த்து சொல்லாருப்பாங்களேன். இந்த இது விச் சர்வ்ஸ்ன்னா அந்த பாடியில மேல என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆஸ் அ பேஸ்ட் நம்ம சொன்னோம்னாக்க, மேல பாடியில போட்டு மூடி வச்சுருவாங்க இல்லையா? மண்ண போட்டு மூடுறோம் இல்லையா? அதுபோல என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ மூடிட்டு எத தெரியுமா வச்சு மூடுவாங்க? கவர் டூ அவர் போன்ஸ். எது? இந்த எலும்புகளும், சதைகளும் இருக்கு இல்லையா? அத வச்சு என்ன பண்ணுவானுங்கனாக்கா, அப்படியே போச்ச பிற்பாடு மேல வச்சு அப்படியே மூடிருவானுங்க. ரொம்ப வேதனையோட அந்த பாயிங் பிறகு புடுங்குனது பிறகு இவன் வந்து அந்த வேதனையினுடைய அந்த இறப்ப பத்தி அந்த இடத்துல ரொம்ப அதில சொல்லிட்டே வருவான் அதுல. அடுத்ததுல பார்ப்போம். ஸோ அடுத்தது பாருங்களேன். ஃபார் த காட் ஷேக் லெட் அஸ் சிட் அப்பான் த கிரவுண்ட். இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாருனாக்க, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு காட் ஷேக் லெட் அஸ் வாங்க உட்காருவோம். உட்கார்ந்து நம்ம பேசுவோம். அப்பான் த கிரவுண்ட் வாங்க பூமி மேல உட்காருங்களேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தோட என்ன பண்றாரு, எல்லாரும் கூப்பிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் டெல் த சேட் ஸ்டோரீஸ் ஆஃப் த கிங் ஆஃப் த டெத். வாங்க எத பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னாக்க, பழைய சோக கதைகள நம்ம பேசுவோம். எது? பழைய அதாவது கிங் எப்படி இறந்தாங்க, அரசர்கள்லாம் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி உள்ள சோக கதைகள வந்து நம்ம அத பேசுவோம் சொல்லிட்டு, எதுக்கு இந்த விஷயத்த சொல்றாருனாக்க, அடுத்த ஜெனரேஷன் வந்து அத புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி, இந்த இதுல அந்த இடத்துல சொல்லுவாரு அதுல. அடுத்து பாருங்களேன். இதுல சொல்ல பாருங்களேன். ஹவ் சம் ஹேவ் பீன் டிஸ்போஸ்ட் சம் ஸ்லைன் இன் த வார். அப்ப அந்த போர்ல போயிட்டு அந்த இதுல சொல்றாரு. அதாவது அரசர் வந்து எப்படி கொல்லப்படுறாங்க அப்படின்னு அதுல சொல்றாரு. அத பத்தி நம்ம அதுல பார்த்துட்டு இருக்கோம் அதுல. ஹவ் சம் ஹேவ் பீன் டிஸ்போஸ்ட். டிஸ்போஸ்ட்னாக்க அரசாட்சியிலேருந்து இறக்கி விடுறாங்க.
அதாவது பதவிக்கு லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத இறக்கி விடுறாங்க. அவனுடைய ஆட்சிய வந்து பறிச்சுக்கிறாங்க இல்லையா? டெஸ்போஸ்னாக்கா ஆட்சிய பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேவ் பீன் சம் ஸ்லேன் இன் த வார். சம் சொன்னோம்னாக்கா சில அரசர்கள் வந்து ஆ பதவியிலிருந்து இறக்கப்படுகிறார்கள். அது சில பேர் என்ன பண்ணாங்க, ஸ்லைன் இன் த வார். ஸ்லைன் இன் த வார்னாக்கா சண்டை போடும்பொழுது போர்ல என்ன பண்ணிடுறாங்க, அதில கொன்னுடுறாங்க. யார? அரசர்கள கொன்னுடுறாங்க. அப்படின்னு அந்த இடத்துல கதையில அந்த இடத்துல சொல்றாரு. சம் ஹண்டட் பை த கோஸ்ட். ஹண்டட்னாக்கா வேட்டையாடுதல். சில பேர் என்ன பண்றாங்கனாக்க, வேட்டையாடுறாங்க. யாரு? பேய் மூலியமா வச்சு என்ன பண்ணிடுறாங்க, அதில வேட்டையாடுறாங்க. யார? அரசர்கள வந்து வேட்டையாடிறாங்க. தே ஹேவ் டெஸ்போஸ்டு. அப்பவும் என்ன பண்ணிடுறாங்க, அரசாட்சிய வந்து புடுங்கிட்றாங்க. டெஸ்போஸ்னாக்கா புடுங்கிக்கிறது. தே ஹேவ் சம் பாய்சன்ட் பை தேர் வைஃப்ஸ். சில பேர் என்ன பண்றாங்கனாக்கா, விஷத்த குடுத்து மனைவிகள் மூலியமா விஷத்த குடுத்து அதில கொண்டு வர்றாங்க. யார? அரசர்கள இதில விடுங்க. இவனால புரியுதா அதுல? அதாவது இவர் எந்த அளவுக்கு வருத்தப்படுறாரு. பாயிலிங் புரோக் புடுங்குன பிறகு இவனுடைய இவர்ட்ட உள்ள எல்லாத்தையும் பாயிலிங் புரோக் புடுங்கிடுறான் அதுல. புடுங்குன பிறகு தான் இவர்ட்ட அந்த இடத்துல எழுத ஆரம்பிக்கும்போது பேப்பர்லாம் ஒண்ணும் இல்ல. கண்ணீர் பூரா தண்ணி அந்த வந்து அந்த சோக கதைய அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த இடத்துல வருவாரு. ஸோ சம் பாய்சன் பை த வைஃப்ஸ். சில பேர் என்ன பண்ணாங்கனாக்கா, மனைவி மூலியமா அந்த இடத்துல கொன்னுறாங்க. அடுத்து பாருங்களேன், சம் ஸ்லீப்பிங் கில்டு. சில பேர் என்ன பண்ணாங்கனாக்கா, தூங்கும் பொழுது அதில கொன்னுறாங்க. யார? அரசர்கள வந்து தூங்கும் பொழுது இது மாரி கொன்னுறாங்க. ஆல் மர்டர்டு. எல்லாமே என்ன நடக்குதுனாக்க, கொலை நடக்குது. கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் வித்தின் த ஹாலோ கிரவுண்ட். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நடக்குது? இதெல்லாமே ஒரு எம்ப்டி அப்படின்னு சொல்லி வெற்றி கிரீடத்திற்காக தான் இல்லையா? அப்படின்னு அதில சொல்றாரு அதுல. அடுத்து பாருங்களேன். தட் அரவுண்ட்ஸ் மார்டல் டெம்பிள்ஸ் ஆஃப் த கிங். அதாவது அந்த அரசாட்சிக்கு பண்ணக்கூடிய அந்த கிரீடம் இருக்கு இல்லையா? தலையில அந்த இது ரவுண்டும் மார்ட்டல்னா அழியாத அப்படின்னு அர்த்தம் சொல்றது. டெம்பிள்ஸ்னோம்னா கோயில் நம்ம சொல்லலாம். ஆனா இங்க பொறுத்தவரைக்கும் அந்த கிரீட பொருத்தும்பொழுது கண்ணுக்கு நேரா அந்த அந்த கிரீடத்த வைப்பாங்க இல்லையா? கண் புருவத்துக்கு மேல அந்த 2 இது மாரி வச்சிருப்பாங்க இல்லையா? அது வந்து டெம்பிள்ஸ் கூட சொல்லலாம். அந்த கிங்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ். அதுனா கூட என்னன்னாக்க அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி அந்த சொல்றாங்க. இந்த ரவுண்ட்ஸ் ஆஃப் மார்ட்டல் கிங் ஆஃப் கிங்ஸ் சொல்லிட்டு அதுல பாருங்களேன், கீப்ஸ் டெத் ஹிஸ் கோர்ட். அப்ப அந்த கோர்ட் அப்படின்னாக்க அவருடைய அரண்மனை. அந்த இடத்துல வந்து இறப்பு அந்த இடத்துல இருக்குது. எதுல? அந்த ஹாலோ கிரவுண்ட்ல இறப்பு இருக்குது. அப்படின்னு அந்த அரசாட்சியில இறப்பு இருக்குது. அந்த இறப்பு வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல. தேர் இஸ் ஆன்டிக் சிட்ஸ். அப்ப அங்க என்ன பண்ணாக்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒண்ணு கவனிக்க. இதுல வந்து உனக்கு புரியல அப்படின்னாக்கா சொல்லலாம் அதுல. என்ன சார் டெத் வந்து இதுல இருக்கு கவனிக்குதே அப்படிங்கிற மாரி அதில சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு கோமாளித்தனமான விஷயங்கள் கூட அந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா இறப்பு வந்து கோர்ட்ல இருந்து கவனிக்குது அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல சொல்றாரு. தட் இஸ் சிட் ஆன்டிக் சிட்ஸ். அதாவது அங்க நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள பூரா இடத்துலயும் கவனிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி அதில சொல்றாரு. ஸ்கோஃபிங் ஹிஸ் ஸ்டேட் அண்ட் கிரீனிங் ஹிஸ் பம்ப் அப்படின்னு சொல்றாரு. ஸ்காஃபிங் சொன்னாக்கா நக்கல்ன்னு சொல்றது. நக்கல், நையாண்டி அப்படின்னு சொல்லி இவருடைய அதாவது இவர் அரசாட்சி பண்ணும்பொழுது, அந்த ஹாலோ கிரவுண்ட் வந்து இவர வந்து அப்பயே பார்த்துட்டு இருந்திருக்கு. எப்ப? இவர் ஆட்சி பண்ணும்பொழுது அந்த அரசாட்சி வந்து இவருடைய நக்கலா, நையாண்டி அப்படி அதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கு. அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல ஒரு மீனிங்ஸ் கொண்டு வராங்க. ஹிஸ் ஸ்டேட்னாக்க அவர் அரசாட்சி பண்ணும்பொழுது அவர் அரசாட்சி பண்ணும்போது ஸ்கோப்பிங்னாக்க நக்கல், நையாண்டி அந்த இடத்துல அத பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கிரீனிங் அட் ஹிஸ் பம்ப். கிரைனிங் ஹிஸ் அட் ஹிஸ் பம்ப். கிரீனிங் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, கிரீனிங் அட் ஹிஸ் பாம்ப். ஒரு பண்ணத பார்த்துட்டு ரொம்ப ஒரு பெருமையா, அ க கர்வமா அந்த இடத்துல பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்திருக்கு. அப்படின்னு அதில சொல்றாரு. எது? அந்த ஹாலோ கிரவுண்ட் வந்து அதில சிரிச்சுட்டு இருந்திருக்கு. அப்படின்னு அதில சொல்றாரு அதுல. அலோவிங் ஹிம் எ பிரீத். ஸோ அந்த கிரீடம் வந்து அவர பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு இருந்திருக்கு. எப்ப அப்படின்னாக்க இவரு அரசாட்சி பண்ணும்பொழுது. அலோயிங் ஹிம் பிரீத் அப்படின்னா. பிரீத்னாக்கா மூச்சு விடுறது நம்ம சொல்றது. அப்ப வந்து இந்த இடத்துல என்ன மீனிங்னாக்க, அது வந்து நெறைய சந்தோஷத்த அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல அரசாட்சி பண்ணும்பொழுது அந்த இடத்துல அது இருந்திருக்கு. லிட்டில் சீன்னாக்க சின்ன ஒரு காட்சி அந்த இடத்துல அது குடுத்துருக்கு. எது? அந்த டெத்து அதில குடுத்துருக்கு. நீ நல்லா சந்தோஷமா இருந்துக்கோ அப்படிங்கிற மாரி இந்த ஹாலோகிராம் வந்து அந்த இதில கிரீடம் வந்து ஆட்சி என்ட்ட அதில குடுத்துருக்கு. அப்படிங்கிற மாரி அதில சொல்றாரு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. பார்ட் 3 கன்டின்யூ பண்ணுவோம்.